விளக்கங்கள் மட்டும் நான் புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி இந்த பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல உள்ள அனைத்திலையும் தலையிடும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வியாபாரம் பண்றேன்னு ஒரு இடத்து வியாபாரம் பண்ணிக்கன்னு சொல்லிடும். வியாபாரத்தில் என்ன செய்யும், அளவு நிறுவை ஒழுங்கா வச்சுக்க, பொய் சொல்லாத, வெளியே ஒண்ணு காட்டி உள்ள ஒண்ணு வச்சு வித்து விடாத, அதே மாதிரி தீமை தரக்கூடிய பொருளை பீடி சிகரெட் இந்த மாதிரி மக்களுக்கு கேடு தரக்கூடிய பொருள்களை வித்துறாத, தேவைப்படும் போது பதுக்கி வச்சுக்கிறாத, எல்லாத்திலையும் ஒண்ணு. அதாவது பெரிய அரசாங்கங்கள் கண்டுபிடிக்குமே, 20ஆம் நூற்றாண்டு அரசாங்கம் தான் இந்த பதுக்கல் போக்குவரத்து எல்லாம் பெரிய குற்றம் அறிவிச்சிருக்கிறாங்க. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன செய்யறது, பதுக்கல் பண்ணிடாத, ஒரு ஆள்கிட்ட விலை பேசிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு ஆள்கிட்ட இன்னொரு கள்ளத்தன்மை வேற ஒரு பேசாத, இது எவ்வளவு நான் பேசிட்டு இருக்கோம்னா வேணான்னு சொல்ற வரைக்கும் அந்த அடுத்த ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதுல எல்லாம் ஒழுங்கா இருந்துக்க. அதே மாதிரி கொஞ்சம் பெருந்தன்மையா ஒரேடியா நூல் பிடிச்ச மாதிரி நிக்காம பெருந்தன்மையா நடந்துக்க. உங்ககிட்ட இல்லாத ஒண்ண நீ வாங்காத ஒண்ண வித்துறாத, கையில வச்சுக்கிட்டு தான் வைக்கணும். உற்பத்தி ஆகாத ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துல உற்பத்தி ஆகிற அம்புட்டு தேங்காய் 1000 ரூபான்னு சொல்லக்கூடாது. மரத்துல தேங்காய் வருமா வராது யாருக்கு தெரியும்? ஒரு தென்னை மரத்தை மட்டும் காட்டி இந்த மரத்தில் எத்தனை தேங்காய் உற்பத்தி ஆகுமோ அத்தனை தேங்காய் நீங்க எடுத்துக்க எனக்கு 1000 ரூபாய் கொடுன்னா ஒரு தேங்காய் கூட வராட்டி இந்த 1000 ரூபாய் எப்படி ஹலால் ஆகும்? அப்படி காய்ச்சி கிடக்கிற தேங்காயை காட்டி வைக்க வந்தாருக்கு தேங்காய் அது ஓகே. தேங்காய் வருமா வராதான்னு சொல்லி தேங்காய் மரத்தை வைக்கிறது, பனை மரத்தில் உள்ள பனங்காயை வைக்கிறது, பேரிச்சை மரத்தில் உள்ள வெறும் பேரிச்சை மரத்தை காட்டி இதுல உற்பத்தி ஆகிற எல்லாம் உனக்கு, எனக்கு 10,000 ரூபாய் கொடு, இந்த விளையாட்டுலாம் இதெல்லாம் எல்லாத்துலயும் தலையிட்டு இதை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதிகப்படியா உபரியா இருக்கிற தண்ணியை வித்துற ஒரு வியாபாரம்னா எல்லாத்தையும் பார்க்குது. தண்ணி மனுஷன் வாழ்றதுக்கு முக்கியமானதுடா. எக்ஸ்ட்ரா இல்ல உனக்கு தண்ணியை தந்தான்னு சொன்னா இலை பாலையில் சும்மா கொடு, தண்ணி எதுக்கு நீ விற்கிற? மினரல்ங்கிறது வேற, சுத்தப்படுத்தி அதுக்காக விற்கிறது வேற. சும்மா கிடக்கிற தண்ணி என்ன செய்யக்கூடாது, நம்ம எக்ஸ்ட்ரா இல்லாம கேணியில கிணத்துல நம்முடைய தோட்டம் துறவுகள்ல ஊரணியில இதெல்லாம் தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும், தேவைக்கு மேல இருந்தா பிடிச்சிட்டு போங்க, எடுத்துட்டு போங்க, யார் வேணாலும் எடுத்துக்கிறங்க, இப்படி நீங்க சொல்லுங்க, அதை வித்துறாதீங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி அந்த காலத்துல விற்பனை செய்வாங்கன்னு கேட்டா ஒரு கல்லையும் முள்ளையும் விட்டு எறிவாங்க. என்ன செய்யறது, 1000 ரூபாய், இது எவ்வளவு தூரம் போய் உழுவுதோ அவ்வளவு 10,000 ரூபாங்கிறது. அதாவது ஒரு கள்ளத்துக்கு எரியறதுங்க, நிலத்தை விற்கிறதுக்காக வேண்டி விற்பனை செய்யறது. இது எவ்வளவு தூரத்துக்கு போய் இந்த கல் உழுவுதோ அவ்வளவு தூரத்துக்கு உள்ளது 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது. இது என்ன, இது வியாபாரமா? இது அட எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சொல்றான்னு கேட்கணும். வியாபாரம் எப்படி பண்ணணும்? நீ நிலத்தை விற்கிறாங்க எத்தனை ஸ்கொயர் ஃபீட், துணியை விற்கிறாங்க எத்தனை மீட்டரு, அதை சொல்லுவியா? இதுக்குள்ள எவ்வளவு இருக்குது அவ்வளவு உனக்குண்டா, அதுக்குள்ள என்ன இருக்கு எவ்வளவு இருக்கு? ஒரு பண்டலுக்குள்ள துணியை சுத்தி இது நல்ல துணி உள்ள வச்சிருக்கிறேன், இது எத்தனை மீட்டர் இருக்கு, அத்தனை மீட்டர் உனக்கு தான் 1000 ரூபாய் கொடுன்னா அது எத்தனை மீட்டர் இருக்கு? உள்ளுக்குள்ள துணியை சுத்தி வச்சிருப்பியா? துணியை சுத்துறன்னு சொல்லி கூட கட்டை வச்சிருந்தேன்டா அது 40 மீட்டர் சுத்திருமே. அப்ப அந்த மாதிரி இது என்னத்தை வச்சுக்கிற, விரிச்சு காட்டு, மீட்டருக்கு எவ்வளவு சொல்லு, அந்த துணி என்ன தரத்துல உள்ளது, நல்ல துணியா, பருத்தியா, காட்டனா, நைலானா, சில்கா, என்ன மேட்ரு? இப்படி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அதுல போய்கிட்டு அதை ஒழுங்கா பண்ணுன்னு சொல்லுது. அது மாதிரி வியாபாரம் பேசிக்கிட்டே இருக்கிறோம், இது வாங்கியாச்சு, பில்லையும் போட்டாச்சு, பில்லு போட்டவன என்ன செய்யறான், இல்லங்க எனக்கு பிடிக்கலங்கிறோம், போட்டோம், இதெல்லாம் சொல்லாத. இடத்தை விட்டு காலி ஆகிற வரைக்கும் வியாபாரத்தை கேன்சல் பண்ற உரிமை இருக்கு. என்ன பில்லு கேன்சல் என்ன கொலையா பண்ணி போடுவாங்க அரசாங்கத்துல. பில்லு போட்டாலும் அதனால திருப்பி வாங்க மாட்டேன்னா வாங்குவான். தெரியும் இருக்கிற இடத்தை விட்டு மாறிட்டா விஷயம் வேற. இடத்தை விட்டு மாறல என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யலாம், வாங்கினத கேன்சல், இப்படிலாம் எல்லாத்துலயும் வியாபாரம் பண்ணிக்க வட்டி அப்படி சொல்லிட்டு போற மார்க்கம் இல்லை. இது ஒரு வியாபாரம்னு நுழைஞ்சுன்னு சொன்னா இவனுக்கு உனக்கு என்ன உரிமை, வாங்குற உரிமை என்ன, விற்கிற உரிமை என்ன, இந்த பொருள்ல என்ன இருக்கு, எந்த ஓட்டையும் இல்ல, டேமேஜ் இல்லைன்னு சொல்லி நான் உங்கள்ட்ட தர்றேன், போய் பார்த்தா டேமேஜ் இருந்துச்சு, சொன்னபடி இல்லாட்டி வியாபாரத்தை கேன்சல் பண்ணிக்கிறேன்னு, இப்படிலாம் நிறைய மேட்டர்கள்லாம் இருக்கிறது. அதுல தலையிடுறது, அது மாதிரி வேணும்னு விலையை அதிகரிக்கிறக்கா ஏலம் கேட்காத, ஒரு பொது காரியங்காக கேட்கறதை தவிர சும்மாச்சும் விலை ஏற்றி விடுறதுக்காக செய்யறது, 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபான்னு சொல்லிட்டு ஓடி போயிருவானுவோ. இந்த 30 ரூபாய் செத்தாத விட இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத. இதெல்லாம் தலையிடுவாங்க. மனுஷன் என்னென்ன கிறுக்கு வேலையெல்லாம் பண்ணுவானோ அதெல்லாம் படைச்சவனுக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் மனுஷனால கவனிக்க இயலாது. இறைவன் மார்க்கமா இருக்கனால நம்மகிட்ட உள்ள எல்லா சைத்தானையும் அல்லாஹ் தெரிஞ்சு வச்சிருப்பான்ல, அத்தனை வகையான சைத்தானியத்துக்கு எதிராக அதற்கு கடிவாளத்தை போட்டு எல்லாம் என்ன செய்யறான், நிறுத்துற காட்சியை பார்க்கிறோம். உழைச்சு சாப்பிடு, யாசகம் கேட்காத, பிச்சை வாங்காத, சுயமரியாதையோட இரு, எல்லா தொழிலும் கண்ணியமான தொழில் தான் சொல்லுது. வட்டி வாங்கிறாத, லஞ்சம் வாங்காத, அது மாதிரி கஞ்சத்தை அல்லா தந்துட்டான்னு சொன்னா கஞ்சத்தனம் பண்ணாத, கொஞ்சம் கூடு, உனக்காக வேண்டிய எல்லாம் தரல, அடுத்த ஆளு கொடுக்கறதுக்கு தான் தர்றான்னு சொல்லி பொருளாதார சம்பந்தமாகவே அப்படி நூற்றுக்கணக்கான கட்டல எது அல்லா தந்திருக்கிறானோ அதுல இருந்து போதுமாய்க்கப்பா, உள்ளதை கொண்டு போதுமாய்க்க, ரொம்ப பேராசப்படாத, இதெல்லாம் பொருளாதாரம். கஞ்சத்தனம் பண்ணாத, கொஞ்சம் கூடு, உனக்காக வேண்டிய எல்லாம் தரல, அடுத்த ஆளு கொடுக்கறதுக்கு தான் தர்றான்னு சொல்லி பொருளாதார சம்பந்தமாகவே அப்படி நூற்றுக்கணக்கான கட்டல எது அல்லா தந்திருக்கிறானோ அதுல இருந்து போதுமாய்க்கப்பா, உள்ளதை கொண்டு போதுமாய்க்க, ரொம்ப பேராசப்படாத, இதெல்லாம் பொருளாதாரம். வருது. திருடிராத, மோசடி பண்ணிடாத,
ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சு சொல்லி காட்டிடாத, சொத்துக்கள் இருந்தா என்னென்ன மாதிரி வாரிசுகள் பிரிச்சுக்க, எல்லாத்தையும் வருது. காசுன்னு வந்துட்டா அந்த காசு தொடர்பான எந்த ஒரு மேட்டரையும் விடாம என்ன செய்யறது, இஸ்லாம் சொல்லக்கூடிய வசியத்து பண்ணிட்டு போ, பொருளாதாரத்தை வீண் விரயம் பண்ணாதப்பா, நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணு, பயனுள்ள காரியத்துக்கு செலவு பண்ணு, உனக்கும் துன்யாவுக்கும் உலகத்துக்கும் மனுஷனுக்கு நன்மை இல்லாத காரியங்கள்ல போட்டு உன்னுடைய காசை செலவு பண்ணிடாத, இந்த காசை வச்சு பெற்றோருக்கு உதவி பண்ணு, ஏழைகளுக்கு உதவி பண்ணு, அனாதைகளுக்கு உதவி பண்ணு, சிறைவாசிகளுக்கு உதவி பண்ணு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணு, நல்ல காரியம் செய்யக்கூடிய இயக்கங்களுக்கு உதவி பண்ணு, இப்படி செய்ய, கல்யாணம் பண்ணா கூட சிக்கனப்பா பண்ணு. ஒண்ணு இந்த காசுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, காசுக்கு இஸ்லாம் வகுத்திருக்கிற காசுன்னா கேஸ் மட்டும் இல்ல, தங்கம் வெள்ளி வீடு வாச சொத்து நகை நட்டு ஆடு மாடு எல்லாம் தான், எல்லாத்தையும் சேர்த்தா நான் பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்துக்குள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் கூட இவ்வளவையும் பார்த்திருக்க மாட்டான். அவ்வளவையும் பார்த்து ஒவ்வொரு நுணுக்கமா கடன் வியாபாரம் பண்றது எப்படி, தவணை வியாபாரம் பண்றது எப்படி, ஹவாலா பண்றது எப்படி, ஒரு ஆள் கடனை ஒரு ஆள் ஏத்துக்கிறது எப்படி, நஷ்டீடு கூட எப்படி, என்னென்ன சுப்ஹானல்லாஹ், அது ஒரு பெரிய கடல். அதுவே அவ்வளவு மாசக்கணக்கில் பேசலாங்கிற அளவுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் தலையிடுதுன்னா இது எப்படி மனுஷனால இது முடியும்? எதை சொன்னாலும் வெறும் தொழுதுனோ போய் தக்காத்து கொடுன்னு போகல இந்த மார்க்கம். எதை சொன்னாலும் உள்ள கடைசி வரைக்கும் போய் அவ்வளவு நல்லா இருக்கணும். ஒரு மனுஷன் காசு விஷயத்துல, செல்வம் விஷயத்துல அவன் எல்லா வகையிலையும் தூக்கி நிறுத்தின மாதிரி பத்தரை மாற்று பசும் பொண்ணா வரணும்னா இவ்வளவையும் கடைப்பிடின்னு சொல்லுதா இல்லையா? அதுல இஸ்லாம் அந்த மாதிரி செய்யறத பாக்குறோம். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு எது நல்லதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது நீ அடுத்தவனுக்கு சொல்லுது கூட, நீ முதல்ல நீ நல்லா இருக்கணுமா இல்லையாடா, அது நீனே கவனிக்க மாட்டேங்கிற. இஸ்லாம் என்ன சொல்லுது? போதை தர எதையும் சாப்பிடாதா, கஞ்சா குடிக்காத, கல்லு குடிக்காத, சாராயம் குடிக்காத, ஒயின் குடிக்காத, விஸ்கி குடிக்காத, போதை தருகிற எந்த ஒன்னையும் திங்காத, உனக்கு கேடு தருகிற எதையும் சாப்பிடாத, எதெல்லாம் உனக்கு கேடுன்னு தருதோ தெரிகிறதோ அதை நீ தின்றாத, நீ இறைச்சி கூட, ஆட்டு இறைச்சி கூட நீ திங்க கூடாது. யாரு அந்த நிலைக்கு ஆளான ஒருத்தன், அந்த நிலைக்கு ஆளாகி மருத்துவர்கள் சொல்றாங்க திண்ட செத்து போயிட வேண்டும், அந்த மாதிரி அளவுக்கு கொலஸ்ட்ரால் ஏறி போன ஒருத்தன், அல்ல சக்கரை ரொம்ப முத்தி போச்சு 500 மேல ஓடி போச்சுன்னு வைங்க, 500 600 இருக்கிறவங்க வந்துகிட்டு நீங்க அல்வா திங்கலாமா? அவனுக்கு அல்வா ஹராம் தானே? அல்வாங்கிறது ஹராமா இல்லாட்டாலும் அவனுக்கு ஹராம் தானங்க. அல்ல இஸ்லாம் என்ன சொல்லுது? கேடு தந்தா திங்காது. உனக்கு கேடு தரக்கூடிய அவன் தீர்மானிச்சுக்க, உனக்கு கேடு தரக்கூடிய எதையும் செய்யாத. அது பீடி சிகரெட் தான் கேடு நினைக்காத, பீடி சிகரெட்டும் கேடுதான். சில பேருக்கு ஒரு மிதமான உணவுகள் கேடு, சில பேருக்கு உப்பு கேடு, சில பேருக்கு தக்காளி கேடு, சில பேருக்கு இறைச்சி கேடு. கேடுனா நிறுத்து, இந்த கண்ட்ரோலுக்கு வா. இது யார் செய்வான்? ஒரு டாக்டர் கூட அறிவுரை தான் சொல்லுவான். இஸ்லாம் தான் எச்சரிக்கை பண்ற, ஒழுங்கா உன்னை காப்பாத்தி தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். நீ உன்னைய அடிச்சு நாசமாக்கிற, தற்கொலை பண்ணிக்கிறாத, தற்கொலை பண்ணாத நேரடியாகவும் சொல்லுது. இதெல்லாம் மறைமுகமான தற்கொலை, இது நேரடியாகவும் சொல்லுது தற்கொலை பண்ணிக்கிறது. அதான் பயங்கரமான குற்றம், மன்னிப்பே கிடையாது, நிரந்தர நேரத்தில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். நீ ஒரு கடவுளுக்கு செய்யணும் துறவரம் பண்ணி போறாங்கன்னா, ஆனா அப்படிலாம் பண்ணிவிடாடா, அதனால ஒரு பெரிய நோய் வரும்டா. அந்த தாம்பத்தியத்தின் மூலமாக சில விஷயங்கள் நடந்தா தான் உடம்பு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. நீ பாட்டுக்கு அதை போட்டு கெடுத்து நாசமாக்கி பாடி வீணாக்கிறாதரா அப்படின்னு சொல்லி அதுல போட்டுக்கிட்டு இஸ்லாம் என்ன செய்யறது? தலையிடுகிறது. நன்மையா இப்படி மனுஷனுக்கு நன்மை, அவனுக்கு நன்மை என்னன்னு அவனுக்கு தெரியாத அளவுக்கு எல்லாம் என்ன செய்யுது இஸ்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லி கொடுக்கறத பாக்குறோம். அதே மாதிரி மனம், பாடி நல்லா இருக்கிற மாதிரி, உடல் நல்லா இருக்கிற மாதிரி, மனசுல பல விதமான நோய்கள் இருக்கிறது. பாடி நோய்க்கு தான் டாக்டர் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனசு நோய்க்குல எந்த நோய்க்கு மட்டும் இருக்கிறாங்கன்னு கேட்டா மெண்டலுக்கு மட்டும் தான் இருக்கிறாங்க. மனநோயில மெண்டல் ஆயிடுறான அந்த நோய்க்கு மட்டும் தான் டாக்டர் இருக்கிறான், அந்த நோய்க்கு மட்டும் தான் சிகிச்சை இருக்கிறது. அது மட்டும் தான் நோய் நம்மள்ட்ட இருக்கிறதா? நிறைய நோய் இருக்கிறது. என்ன நோய் இருக்கிறது? பொறாமப்படுறீங்க. பொறாம நான் நிறைய படுறேன் டாக்டர், என்ன செய்யணும் டாக்டர் போயிட்ட சொல்லுவான் அவன். பொறாமைங்கிறது ஒரு மனநோய் தானுங்க. பொறாமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, அகம்பாவம் இருக்கிறது, திமிர் இருக்கிறது, ஒரு ஆள் மேல அவதூறு சொல்றது இருக்கிறது, மனோ இச்சையை பின்பற்றுவது இருக்கிறது, புறம் இருக்கிறது, கோல் இருக்கிறது, அது மாதிரி வீண் வேடிக்கையில ஈடுபடுறது இருக்கிறது, சூழ்ச்சி பண்றது இருக்கிறது, ஒரு ஆளை சாபம் பண்றது இருக்கு, குறை சொல்லி தெரியறது இருக்கிறது, ரெட்ட வேஷம் போடுறது இருக்கிறது, கொடுத்த வாக்கம் நிறைவேற்றாம, எல்லாம் நோய் தானே. இதெல்லாம் நோய் கிடையாது. அப்ப இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமா உள்ளதா? இதெல்லாம் ஒரு நல்ல இதயத்தில் இதெல்லாம் இருக்கலாமா? இந்த நோய்க்கு எவனும் ட்ரீட்மெண்ட் சொல்ல மாட்டேங்கிறான். எந்த நோய்க்கு சொல்றான்? கிறுக்கு பிடிச்சா வா, அவன் எது செய்யறான்? லூசா போடா வா, அந்த நோய்க்கு மட்டும் தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். அது ஒரு நோய் தான். இந்த இதுவும் நோய் தானுங்க. இந்த நோய் விபச்சாரம் பண்றது, ஆபாசமா, எல்லா நோய் தான். விபச்சாரம் ஒரு நோய் தான். ஆபாசமா இருக்கிறது, ஆபாசமா சேட்டை பண்றது, ஆபாசமா ட்ரெஸ் அணிகிறது, அதெல்லாம் கூட ஒரு விதமான வக்கிர புத்தி தானே. அதெல்லாம் ஒரு விதமான நோயினால தானே. அது ஒரு வகையான நோய் தான். அதுக்கெல்லாம் இஸ்லாம் கொடுக்கிற அளவுக்கு கவுன்சிலிங் எங்கேயும் கொடுக்க முடியாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய 2 தடவை குரானை ஈடுபாட்டோட ஒரு படிச்சா நம்ம கிளியர் ஆயிருமே. குரானை எடுத்து வைத்துக் கொண்டு 2 தடவை இன்வால்வ்மெண்டோட, ஈடுபாட்டோட, எந்த டாக்டர் நீ போவாத, இதையெல்லாம் படிச்சு பாரு,
ஒரு சுத்து சுத்தணும்னு பாதியில போயிடும் உனக்கு. இன்னொரு சுத்து ரவுண்ட் வந்து இன்னொரு பாதி போயிருமே. அப்ப அந்த மாதிரியான ஒரு மனநோய்கள் விஷயமாக பல விஷயங்கள் இருக்கிறது.